Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் ஹைவேஸ்லையோ இல்லை நார்மல் ரோட்லேயோ வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கப்போ இல்லை மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ரோடு ஓரங்களில் தண்ணி நிற்கும். ஸோ அந்த தண்ணியில் வந்து ஏன் வந்து நம்ம வண்டி விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகளில் வந்து நம்ம பயணம் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைகள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இல்லாட்டி வந்து கவனிங்க. நெடுஞ்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு, அதாவது வந்து மேடு, உங்களுக்கு ரைட் சைடில் மேடாக இருக்கும், லெஃப்ட் சைடில் பள்ளமாக இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடில் வந்து மேடாக இருக்கும், ரைட் சைடில் பள்ளமாக இருக்கும். ஸோ இந்தமாரி சரிவாக தான் வந்து நெடுஞ்சாலைகள் வந்து எப்பவுமே வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி சரிவாக போட்டால் தான் வந்து மழை பெய்கிற சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மழை நீர்கள் வந்து உங்களுக்கு அந்த ஓரங்களில் தங்காது, அந்த ரோட்டை விட்டு வெளியில் போயிடும், சீக்கிரமாக வெளியில் போயிடும். இந்தமாரி வந்து ரோட்டை விட்டு வெளியில் போயிடுது பார்த்தீங்களா. இந்தமாரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் எங்கேயாவது வந்து போகாமல், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு வருது பள்ளமாக போட்டிருக்காங்க அப்படின்னா மிடில் மீடியாவை கிராஸ் பண்ணி தான் வந்து அந்த பக்கம் ரோட்டுக்கும் கீழே இறங்கும். அந்த மாதிரி போடுறப்போ வந்து அந்த மிடில் மீடியாக்களில் இருக்கிற அந்த ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்காக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கும். சில சமயங்களில் வந்து தூசி, இந்த மண் இதெல்லாம் வந்து அடைச்சிருக்கும், தண்ணி வந்து வெளியில் போகாது. ரோட் சைடில் பகல் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மிடில் மீடியாவுக்கு பக்கத்தில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மழை பெய்யறப்பையோ இல்லை பகலில் மழை பெய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போய் வந்து அந்த ஹோல்ஸ் அடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நின்றோம். எல்லா இடங்களையும் இந்த மாதிரி நிற்காது, ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி தேங்கி நின்றோம். ஸோ அந்த மாதிரி தேங்கி நிற்கிற இடங்களில் கொண்டு வந்து நீங்கள் நம்ம வந்து தெரியாதமாக வண்டி வந்து அதில் டயர் விட்டாலோ, அதாவது வந்து நம்ம ஓட்டிட்டு வரோம், ரைட் சைடில் வந்து நம்ம திடீர்னு அந்த தண்ணியில் விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டோட்டலாக அப்படியே ஸ்லோவாகும். யாரோ வண்டி அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து வண்டி ஸ்லோவாகும். ஸோ இது வந்து வண்டி ஸ்லோவாகிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதனுடைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிக்கிட்டு அடிக்கும் இல்லையா, அந்த பிளவு பண்ணிக்கிட்டு அந்த தண்ணி அடிக்கும். இப்போ அந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்கும், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளம் இருக்கும். பெரிய பள்ளத்தில் வந்து டயர் கீழே இறங்கி ஏறிடும், அதில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் கூட ஒரு ஜர்க்கு தான், ஒரு குதியல் மாரி வந்து ஒரு தூக்கி போடும், அவ்வளோதான், வழி வேறு எதுவும் இருக்காது. சின்ன பள்ளங்கள் வந்து நம்ம டயரில் வந்து படவே படாது, அது பள்ளமாகவே நமக்கு தெரியாது, போயிடும், சின்ன சின்ன குழிகள். ஸோ இதுக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாகவும் இல்லாமல் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு குழி இருக்கும். ஸோ கட்டுக்குழின்னு சொல்லுவாங்க அது. ஸோ பார்த்தீங்கன்னா வெட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து வண்டி விடுறப்ப என்ன ஆகும்னா டயர் அப்படியே பஸ்ட் ஆகிடும். டயர் பஸ்ட் ஆகிட்டுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த சமயத்தில் வந்து பஸ்ட் ஆகிடும்னா நமக்கு சில சமயங்களில் பெரிய விபரீதம் கூட நடக்கும், சில சமயங்களில் வந்து நமக்கு விபரீதம் நடக்காது, பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ நமக்கு டயர் வந்து வெடிச்சு போயிடும். நமக்கு ஸ்டெப்னி இருக்கும், ஸ்டெப்னி மாற்றிட்டு நம்ம வரலாம். நீங்கள் 2 வீலுமே அந்த குழியில் பட்டு தான் வரும். ஸோ சம்டைமில் 2 வீலுமே, ஏன்னா அந்த மாதிரி குழிங்களில் 2 வீலுமே வந்து 2 வீலுடைய டயரும் வந்து பஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து முடிந்த அளவுக்கு வந்து நெடுஞ்சாலைகளில் தேங்கி இருக்க தண்ணிகளில் வந்து வண்டியை வந்து விடணும், இல்லை வண்டி தவறுதலாக கூட வந்து அந்த இடத்துல விடாதீங்க, தண்ணி தானே அப்படின்னு நினச்சி வந்து விடாதீங்க. ஸோ இது நமக்கு வந்து ஒரு பேரிழப்பு உண்டு பண்ணும்.